பாருங்க இங்கெல்லாம் சந்தன செடியும் சீனி புளிங்க செடியெல்லாம் இருந்துச்சு. இந்த இடத்துல எல்லாம் தோண்டிட்டேன். தோண்டி எடுத்துகிட்டு வந்து ஏதோ இங்கே ஒரு சீனி புளிங்க செடி நட்டி வச்சுருக்குங்களா. இங்கே ஒரு சந்தன விதை போட்டுட்ருக்குறேன். அப்புறம் இங்கே ஒரு சந்தன செடியை நட்டிட்டேன். அப்புறம் இது பப்பாளி செடியில் நட்டி வச்சது. இங்கே ஒரு சந்தன செடி நட்டி இருக்குங்களா குட்டியா. இது கொட்டமுத்து விட்டுட்டேன் அப்படியே இருக்கட்டும் சொல்லி. இது ஒரு புளியம் செடி மரமாகுன்ட்டு அப்படியே விட்டுட்டேன். இந்த மாதிரி இருந்துங்களா புதரா. இது எல்லாத்தையும் இப்போ இந்த பக்கம் சுத்தம் பண்ணி எங்கள் இடம் இல்லை, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க காலி இடம், இடத்துக்காரர் யாருன்னு தெரில, சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இது 2 பப்பாளி செடி நட்டி வச்சுருக்கேங்க, வந்துருச்சு. அதுபோக இங்கேயும் ஒரு சந்தன செடி வச்சு தண்ணி ஊற்றி விட்ருக்கேன். அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சந்தன செடி, இங்கே ஒரு சீனி புளிங்க செடி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே ஒரு பாச்சி பூச்சி நட்டி விட்ருக்கேன், அதுவும் வந்துடும் சொல்லி. இந்த சவுடால் செடி ஒன்று அப்படியே விட்டுட்டேன், சுத்தம் பண்ணல, சரி இருக்கட்டும்னு. இதெல்லாம் இப்போ பண்ணின அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு சுண்டைக்காய் செடியும் ஒரு சின்ன பப்பாளி செடி, மாடி ஒரு புளியஞ்செடி, புளிய மரமாக போது புளியப்பூ செடியாக இருக்குது. எருக்கலாம்பால் செடி, இங்கேயும் புளியஞ்செடியெல்லாம் இருக்குங்களா. இன்னி வந்து இந்த எருமை மாட்டை கழுவணும், வெள்ளை எருமை மாட்டை. இதோ இங்கே ஒரு பச்சை மிளகா, இங்கே ஒரு பச்சை மிளகா நாற்று, அது போக இதெல்லாம் பார்த்திங்கன்னா கருவேப்பில் செடி அப்படியே வந்துச்சுன்னா இதுவும் கருவேப்பில் மேலே பூச்சி விழுந்துருச்சு, அப்படியே வீட்டுக்குள்ளேருந்து பொறிச்சிக்கிற மாதிரி. சப்போட்டா செடி, இது என்ன செடின்னு தெரியாது, அப்படியே சும்மா விட்டுட்டேன், அழகாக இருக்குன்னு சொல்லி. பார்த்தீங்களா நானும் வைப்பீங்க இப்படி இருக்கா. இதுதான் இந்த பக்கம் நான் சுத்தம் பண்ண இடம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சுத்தமே பண்ண மாட்டாங்க.